இத பாருங்க, ரொம்ப பேசுறீங்க. மைக்க கீழே எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இரண்டு முக்கியமான ஒரு சம்பவங்களை பற்றி பேச போகிறேன். அதுவும் குறிப்பாக தென் சென்னை பக்கம் வந்து பயங்கரமாக முறையில் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் நம்ம விருதுநகரில் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு தெலுங்கர் வேட்பாளர் நிப்பாட்டிருச்சு. தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர், தமிழ் கூட பேச தெரியல அவருக்கு, அப்படிப்பட்ட வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி நிப்பாட்டியிருக்கு என்கின்ற ஒரு போலி வதந்தி செய்தி. இந்த இரண்டினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது முறையும் வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. கடந்த நேரத்தில் சென்னையில் மிக பெரிதளவில் புயல், மிக பெரிதளவில் வெள்ளம், சென்னையே பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் திமுகனுடைய எம்எல்ஏக்கள், திமுகனுடைய அமைச்சர்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் யாருமே களத்தில் காணும். அப்படி இருக்கும்போது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இன்று பிரச்சாரத்துக்கு போனால் தென் சென்னை வேட்பாளர் இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் போனவங்களை மக்கள் அவங்க மொழியில் நல்ல பாடம் புகுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வீடியோ பாருங்கள். மக்கள் வந்து பெரிதளவில் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இந்த வாட்டியை மட்டும் நீங்கள் அடுத்த வாட்டி வாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தெளிவாக யார் முன்னாடி சொல்கிறாங்க, ஒரு வேட்பாளர் முன்னாடி. அவங்க வேட்பாளர் மட்டும் கிடையாது, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே வந்து பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தங்க. அப்போ கரண்ட் எம்பின்னு சொல்லுவாங்களா, நிகழ்காலத்தில் கூட எம்பி, இப்போ பதவி முடிஞ்சிருச்சு, ஆனால் நிகழ்காலத்தில் கூட எம்பியாக இருந்தவங்க அவங்க. அவர்களுக்கே மக்கள் இந்த பாடத்தை புகட்டுறாங்க. இது என்ன பண்ணணும்னா 38 பக்கமும் 39 ரவீந்திரன் மட்டும் போயிட்டார் எல்லா பக்கமும் 39 தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்றத்திலும் இந்த கேள்வி எழுப்பணும். எல்லா எம்பிகளும் எந்த பக்கத்திலையும் காணும். தமிழ்நாட்டு மக்கள் பெரும் கோபத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு. அப்போது தென் சென்னை மக்கள் எப்படி விழிப்புணர்வு அடைஞ்சு தமிழ் தங்கப்பாண்டியனை நடு ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்திலும் கேட்கணும். இப்போ நம்ம தென்காசி பேக்க நிப்பாட்டி கேட்கலாம். பார்த்திங்கன்னா தனுஷ்குமார்னு ஒருத்தர் ஓடியே போயிட்டார். நிப்பாட்டலாம் அவங்கள வந்து போன மாதிரி நிப்பாட்டிங்க, நீங்கள் வந்ததும் போதும், நீங்கள் ஜெயிச்சதும் போதும், நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு செத்ததும் போதுங்கிற நம்பிக்கையில் திமுகவே தெரிஞ்சிருச்சு. இந்த முறை வாய்ப்பு கொடுக்காம ஓடி போயிடுச்சு, திமுகவே கொடுக்கல. அப்போ அந்த அளவிற்கு லட்சணமாக நாடாளுமன்றத்தில் வேலை பார்த்துருக்காரு. தென் சென்னையை பார்த்துக்கிட்டிங்கன்னா, தென் சென்னையில் 4 முனை போட்டி. ஒன்று இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன், இன்னொருத்தங்க பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தென் சென்னையில் போட்டி போட வந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் ஜெயக்குமாருடைய மகன், அதிமுகனுடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் கூடிய ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன். அப்போ நாம் தமிழ் கட்சி சார்ந்த பேராசை மதிப்பிற்குரிய அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் போட்டி போடுறாங்க. இந்த 4 முனை போட்டியில் யாருக்கு அதிக வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தங்கப்பாண்டியன் கழிச்சு விட்ருவோம். இப்போ நீங்கள் இந்த 3 பேர் இப்போ போட்டி போடுறாங்க. இந்த 3 பேருடைய கலநிலவரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து நான் வந்து பிஜேபி, நான் சங்கி, நான் வந்து தென் சென்னை வந்து எங்களுடைய பாஜக கோட்டையை மாற்ற போகிறேன், எங்களுடைய தாமரத்தை நாங்கள் வந்து அங்கே தான் மலர் வைக்க போகிறோம். எங்கள் அக்கா தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசினாங்க, தாமரை மலர்ந்தே எடுத்துடும் சொன்னாங்க. இன்னமும் நாங்கள் அவர்கிட்ட அந்த மலர்ந்த தாமரை கொடுக்க போக நீங்கள் நினச்சிங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் தமிழ் தங்கப்பாண்டியனை எப்படி 5 வருஷம் கழித்து ஓட விரட்டினீங்களோ, எப்படி மக்கள் எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்கன்னு சொல்கிறீங்களோ, இதே தான் தமிழ் தங்கப்பாண்டியன் செய்ய போகிறாங்க. அவர்கள் ஏற்கனவே ஆளுநராக பதவி இருந்தவங்க. ஆளுநருங்கிறவங்க வந்து நடுநிலைவாதிகள், நல்லா பார்த்துக்கணும். ஆளுநருங்கிறவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களும் இருக்கணும், எந்த அரசியல் கட்சி பின்புலம் இல்லாமங்களும் இருக்கணும். நீங்கள் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் தங்கப்பாண்டியன் தமிழ்நாட்டுடைய மாநில பிஜேபி தலைவராக இருந்தவங்க. அங்கே போய் புதுச்சேரியில் போய் நின்னாங்க, ஆளுநராக இருந்தாங்க, துணை ஆளுநராக இருந்தாங்க. இப்போ அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு எங்கே வராங்கன்னா
தமிழ்நாட்டை திரும்பியும் போட்டி போடுவாங்க. ஒருவேளை இந்த தேர்தல் தோற்று போனால் கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை பாஜக தலைவராக கூட மாறி வரலாம். அண்ணாமலை தூக்கி தூர போட்டு நீ ஆடு வளர்த்ததும் போதும், உங்கள் குட்டி இன்னதும் போதும், உங்கள் பிரியாணி கடைக்கு போது இந்த ஆட்டுக்குட்டி கூட அனுப்பி விட்டுறலாம். அது ஆடு தான், பலியாட தான் போகுது. அப்போ நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனை தோக்க வச்சாலுமே அந்த அம்மா லைஃப் செட்டில் தான். என்ன ஆயிரும் அந்த அம்மா திரும்பி ஆளுநராக கூட போகலாம். இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு பிஜேபி மாநிலத்தில் கூட பொறுப்பு வரலாம். அவள் எந்த ஒரு கவலையும் அந்த அம்மா அதை பற்றி நினைக்க போகுது. வந்தால் வெற்றி, தோத்துச்சுன்னா கவலை கிடையாது. என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நிற்க சொன்னீங்க நின்ன, எனக்கு என் பொறுப்பை கொடுங்க, நான் இன்னும் பக்கத்தில் நான் வந்து நியமன எம்பிக்கு போய்க்கிறேன், இல்லைன்னா ஆளுநரை போய்க்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா மக்கள் பிரச்சனை பற்றி கவலையே படாது. இன்னொரு பக்கத்தில் ஜெயவர்தன் ஏற்கனவே இவர் அப்பாவுக்கு நம்ம பொறுப்பெல்லாம் கொடுத்து இவர் அப்பாவே தோக்க வச்சிட்டோம். நம்ம சென்னை மக்கள் தோக்க வச்சிருக்கு. அப்போ அந்த அளவிற்கு மோசமாக இவர் ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த தமிழ்ச்செல்வி அம்மா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பேராசிரியர், அவர் ஒரு ஒரு குழந்தைக்கு, ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் வந்து எப்படி ஒரு பள்ளியில் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு பின்தங்கி மாணவர் இருந்தால் பரவாயில்ல, அவருக்கு எந்த மொழியில் சொன்னால் எந்த மாதிரி பாடம் நடத்தினா அவருக்கு புரியுமோ என்கின்ற அனுபவம் கொண்டவர் தான் இந்த தமிழ்ச்செல்வியர்கள். அப்போ அந்த அளவிற்கு ஒரு கல்லூரியில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்கள் இந்த முறை மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்கின்ற எண்ணத்தில் களத்தில் நிற்கிறாங்க. அப்போது மக்கள் தென் சென்னை மக்கள் வந்து இந்த முறை நாம் தமிழர் கட்சியுடைய உங்கள் சின்னம் மைக்கு சின்னம், சென்னையில் வெள்ளம் பாதிக்க வரும்போது அதை சொல்லி ஓட்டு ஏற்கிறவர்களுக்கு அண்ணன் சீமா நமக்கு அந்த அரசுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம பாதிக்கப்படும் போது நம்ம கூட யார் நின்னா, நமக்கு யார் உதவி பண்ணால், நமக்கு வேண்டிய பொருளை அத்தியாவசிய பொருளை எந்த கட்சி நின்றுச்சு, எந்த கட்சி கொடுத்துச்சுங்கிறத அடிப்படையில் ரொம்பலாம் இல்லை, ஒரு வருஷம் கூட கடந்து போல 6 மாதம் தான் ஆகிருக்கு. 6 மாதம் தான் ஆகிருக்கு. இந்த 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும், 6 மாதம் கூட ஆகிருக்காது. அப்போ அந்த அளவிற்கு மிக பெரிதளவில் பாதிப்படைஞ்சிருக்கும். நம்ம யாருமே நம்ம கண்டுக்கிட வரல. இன்றைக்கி வராங்க தமிழிசை வந்து, இன்றைக்கி வராங்க தமிழிசை தங்கப்பாண்டியன் வராங்க. இன்னொரு பக்கத்தில் ஜெயவர்தன், எங்கள் தொகுதி, எங்கள் அப்பா நின்ன தொகுதி, எங்களுடைய வேட்பாளர் நாங்கள் நிற்போம், நாங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கோம் சொல்லி அவர் வராரு. அப்போது போலி முகங்களுக்கு நீங்கள் திரும்பி வாக்கு செலுத்தி, திரும்பி நீங்கள் ஏமாற்றி, திரும்பி 5 வருஷம் கழிச்சு நீங்கள் தமிழ் தங்கப்பாண்டியன் விரட்டிட்டோம், இந்த முறை நாங்கள் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 5 வருஷங்கள் நீங்கள் வேண்டாங்க, உங்களை விரட்ட போகிறேங்கன்னு சொல்லி அதே முடிவு எடுக்க போகிறீங்களா? இல்லை நிரந்தரமாக உங்கள் பகுதிக்கு ஒரு வேட்பாளர், உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தங்களை பாராளுமன்றத்தை நீங்கள் வந்து நிப்பாட்ட போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஒரு விரல் தான். மைக்கு சின்னத்துக்கு மறக்காமல் அம்மா தமிழ்ச்செல்வியர்களை தென் சென்னை பகுதியில் மிக பெரிதளவில் வெற்றி பெற வைங்க. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வந்து கௌஷிக் பாண்டியன் விருதுநகரில் போட்டி போடுறார். விருதுநகர் வந்து ஒரு இப்போ செலிப்ரிட்டி ஏரியா மாறிடுச்சு. அங்கே 4 முனை போட்டி தான். அந்த செலிப்ரிட்டி ஏரியாவில் அதிமுக ஆட்சி சார்பாக யார் போட்டி போடுறாங்கன்னா, மதிப்பிற்குரிய விஜயகாந்தருடைய மகன் அவர் வந்து பிரபாகரன், அவர் வந்து போட்டி போடுற ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் பிஜேபி கட்சி சார்பாக நட்சத்திர வேட்பாளர் நாட்டாம படத்தில் வந்து சூரியவம்சம் படத்தில் வந்து எப்படி நம்ம தேவயானியை படிக்க வச்சு அவரும் உழைச்சி தேவயானியை கலெக்டர் ஆக்கினாரோ, அதே மாதிரி தன்னுடைய கட்சியை வந்து அடமான வச்சு கட்சியவே கலைச்சி பிஜேபிக்கு ஒப்படைச்சி தன்னுடைய மனைவியை வெற்றி பெற வைக்கணும், தன்னுடைய மனைவி எம்பி ஆக்குன்னு சொல்லி மிகப்பெரிய தியாகம் பண்ண தியாக செம்மல் சரத்குமாரோடைய மனைவி ராதிகா அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி ஏற்பார் மதிப்பிற்குரிய அண்ணன் கௌஷிக் பாண்டியன் போட்டி போடுறாங்க. கௌஷிக் பாண்டியன் அவர்கள் மீது பரப்பப்பட்ட அவதூறு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு தெலுங்கர். நம்ம ஆளுக்கு என்னென்ன கலர் ஆகிட்டான உடனே தெலுங்குன்ட்டாங்க. ஏறி அவர் ஆள் கலராக இருக்கார் பார்த்தீங்களா, தெலுங்குன்ட்டாங்க. கௌஷிக் பாண்டியனை பற்றி நம்ம முதலே பதிவு பண்ணியிருக்கு. என்ன காரணம்னா, கௌஷிக் பாண்டியன் அவர்களை பற்றி நான் தனிப்பட்ட முறை பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் தான் பேசணும்னு சொல்லப்போனால். எதற்காண்டினா, எங்கள் ஊருக்காரர் அவர், எங்கள் மாவட்டத்துக்காரர், எங்கள் தொகுதிக்காரர், எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர். அவங்க அப்பா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்க. வேட்பாளர் நிப்பாட்டின உடனே நமக்கு அழைப்பு கொடுத்து, தம்பி அண்ணன் வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கப்பா, நிப்பாட்டிருக்கோம்ப்பா விருதுநகர் சொல்லி நமக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ண சொல்லக்கூடிய ஒருத்தங்க தான் ரங்கமுத்து பாண்டியன். அவருடைய மகன்தான் கௌஷிக் பாண்டியன். தென்காசி மாவட்டம் மேலக்கலங்கில் இருக்கக்கூடிய சுத்த தமிழ் அக்மார்க் தமிழன் சொல்லுவாங்களா, அக்மார்க் தமிழன் கௌஷிக் பாண்டியன். கலராக இருக்குன்னு உடனே நம்ம ஆட்கள் வந்து அவர் வந்து தெலுங்குன்னு சொல்லி நம்மக்கிட்டே, டே
நாங்கள் பேசுகிறோம்னா அது நியாயம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். அவன் தெலுங்கு தாய்மொழியை கொண்டவங்களாக இருப்பாங்க. நீ கலராக இருக்கிற முழுக்க தெலுங்குன்னு பார்த்துட்டு தமிழ்நாட்டில் எல்லோரும் கலராக இருக்கு. நிறைய பேர் தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டு கலராக இருப்பாங்க. அப்போ கலர் முழுக்க அப்படி கிடையாது. எது மொழி அவங்களுடைய தாய்மொழி எதுவோ அதன் அடிப்படையில் அவங்க தெலுங்கு தாய்மொழியை கொண்டவங்களா அப்படி நம்ம பிரித்து பார்க்குறோம். பிரித்து பார்க்குற அவங்க மொழி நம்ம சொல்கிறோம். அவ்வளோ இப்போ நீங்கள் தெலுங்கு தாய்மொழி கொண்டவங்க தானே, நீங்கள் அழகாக தெலுங்கு தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி நம்ம மக்கள்கிட்ட உண்மையை சொல்கிறோம். இதுதான் நிலவரம். இப்போ அதை எடுத்து நம்மக்கிட்டே கௌஷிக் பாண்டியன் வந்து அவர் வந்து ஒரு தெலுங்குரு அப்படிங்காங்க, அவருக்கு தமிழ் படிக்க தரல அப்படிங்காங்க. இப்போ நான் ஒன்று ஒரு வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேன். நம்ம சட்டக்கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் படிக்கிறது வந்து 2K கிட்ஸ் பையங்களோட படிச்சுட்டு இருக்கேன். யார் கூட? 2K கிட்ஸ் கூட. நான் 90 கிட்ஸ்லேயே படித்து முடித்து அரசு பள்ளியிலே படித்து முடித்து அரசு பள்ளியிலே நம்ம அரசு கல்லூரி முடித்து திரும்ப நம்ம வந்து அரசு சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என் கூட படிக்கக்கூடியதில் நான் படிக்கும்போது தனியார் பள்ளியோட எண்ணிக்கை கம்மி தான். நான் சொல்கிறேன், இந்த பசங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் படிக்க கல்லூரி காலகட்டத்தில் தனியார் பள்ளியுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அரசு பள்ளிக்காரங்க அதிகமாக வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் வழி கல்வியோட ஆங்கில கல்வி அதிகமாக இருக்குது. இப்போ எங்கள் இதிலேயே தமிழ் வழி கல்வி ஆங்கில கல்வி 2 உண்டு. எங்கள் இதிலேயே சட்டக்கல்லூரியிலேயே இதில் ஆங்கில வழி கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இங்கே இருக்குது. இப்போ நம்ம முதல்ல அட்மிஷன் போடும்போது தமிழ் வழி கிடச்சிருச்சுன்னா நமக்கே தமிழ் வழி கிடச்சிருக்காது, தமிழ் வழி நமக்கே கிடச்சிருக்காது. ஆங்கில வழி கல்விக்கு தான் இங்கே அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கூட படிக்கக்கூடிய பையங்களுக்கு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்க, நோட்ஸ் நடத்துகிறாங்கன்னா இங்கிலீஷ் சொன்னால் தான் அவனுக்கு புரியவே செய்யுது. ஆங்கிலத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. தமிழில் ஒரு வார்த்தை கொடுத்து படினா ஒரு சாதாரண சின்ன வழக்கம் இருக்குங்க, ஒரு சாதாரண வழக்கம் இருக்கும். இப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லா சம்மந்தமாக அந்த வார்த்தையை தமிழை கட்டவன் சொல்ல தெரியாது அவனுக்கு. ஆனால் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பையங்களுக்கு கூட இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கணும். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழில் அது இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து தமிழை சொல்ல தெரியாது. நான் இங்கிலீஷ் மீடியம் எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. ஒரு சின்ன ஒரு தமிழ் அவங்க எழுதுனதே கிடையாது, சொல்லப்போனால் தமிழ் எனக்கு வராது அப்படிம்பாங்க. ஊர் எந்த ஊர்? திருநெல்வேலியில் சின்ன கிராமத்தில் சின்ன ஊரில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் படித்தது மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கிறாங்க, சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிறாங்க. அப்படி படித்ததுனால அவனுக்கு தமிழை பற்றி கவலையும் இல்லை, தமிழை பற்றி தெரியவும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அண்ணன் அவர்கள் வந்து பேசுகிறது வந்து பார்த்து படிக்கிறது அவருக்கு வந்து தெரியல, ஓம நாட்டிலே வளர்ந்தவர் அப்படி நக்கல் பண்ணக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் திமுகன்னு ஒரு கட்சி உண்டு, அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, எம்பி, அதற்கு மிக முக்கிய பொறுப்பாளரே அவர் தான். திமுக நாடாளுமன்றத்திற்கான முக்கிய பொறுப்பாளர் அவர் தான், மதிப்பிற்குரிய TR பாலு. எத்தனை முறை எம்பியாக இருப்ப நீங்கள் யோசிச்சு பார்த்தோம், கணக்கே கிடையாது. தொடர்ச்சியாக 4 முறைக்கு மேலே எம்பியாக இருக்கிறார், அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர். இந்த TR பாலு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது உறுதிமொழி எடுக்கிறாங்களா, உறுதிமொழியை அவர் எப்படி எடுக்கிறார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அலுவலகத்தில் என் முன்னிலையில் இந்திய அரசமைப்பில் செய்யப்பட்டுள்ள உறுதிமொழி மீது சூழலிட்டு உறுதி கூறினார் என்று சான்றளிக்கிறேன். நீங்க தான் கேட்க, நீங்க தான் சொல்றீங்க. உள்ள போக தலைவா தலைவா நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தால் சட்ட விதிகளுக்கு நீங்கள் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். யார்? TR பாலுக்கே இந்த நிலைமை. இன்னொரு பக்கத்தில் இவர்களுக்கெல்லாம் மூத்தவர் ஒருத்தர் இருக்கார், நாணயம் ஒருத்தர், மூத்தவர், மிக முக்கியமான ஒருத்தர். அவரை பற்றி நம்ம பேசணும்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு மொத்தமாக திமுக கட்சிக்குன்னே நம்ம வந்து அவங்களை கலாய்க்கிறத விட அவரே கலாய்ச்சிக்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் திமுக தத்தெடுத்த ஒரு தவ புதல்வன் தான் மதிப்பிற்குரிய MK ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கணக்கு முதல்ல பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு போடுங்க. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் கலைஞர் மறைவேதிய காரணத்தினால இப்ப 86 பேர்.
தலைவர் இருந்தப்போ 87 பேர். தலைவர் மறைந்து விட்டார், அதனால இப்ப 86 பேர். திருவாரூருக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு, அது வேற கணக்குக்கு வரேன் நான். 86 பேர் இப்ப இருக்கிறோம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணி 8 எம்எல்ஏ இருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 9. ஆக 86 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 97 தான் சொல்றேன். 97 பேரு திமுக கூட்டணியோட முஸ்லீம் லீக் காங்கிரஸோட சேர்த்து 97 பேர் இருக்கும். கணக்கு இப்படி தடுமாறுது. தமிழை பார்த்துக்கோங்க. மாசம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோமே. எப்படி தத்தளிக்குது. இதே மாதிரி திமுகனுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுறாரு எழிலரசன், அவருடைய தமிழை பார்த்துக்கோங்க. ஒரு பொருளாதார நிலையை எவ்வாறு இருக்கிறது என்று விளக்குக்குள்ள உள்ள வெள்ளை அறிக்கை, வெள்ளை அறிக்கையை நீதிநிலை அறிக்கையோட இணைந்து பார்க்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். ஒன்றிய அரசு ஒரு அப்பாது விளிம்பு நிலை மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தான் 25 ஆண்டுகளுக்கு சுதந்திரம் கொண்டாடும் போது அப்பாது விளிம்பு நிலை மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தான் 25 ஆண்டுகளுக்கு சுதந்திரம் கொண்டாடும் போது இந்த அளவுக்கு தான் திமுக தமிழ் வளர்த்த லட்சணம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர் படிக்காமல் போகிறான்னா அதற்கு முக்கியமான காரணம் மாணவனுடைய குறைபாடு கிடையாது, பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியருடைய குறைபாடு. அந்த மாணவனுக்கு புரிகிற மொழியில் புரிகிற நடைமுறையில் பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ இதை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகள் தவறி விட்டுருச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தமிழ் மொழியே படிக்காமல் அவன் பிஹெச்டி வரைக்கும் டாக்டர் டிகிரி வரைக்கும் என்ன பண்ணலாம், தமிழ் மொழியே எழுதாமல் படிக்காமல் வாங்கிட முடியும். அந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை தான் நம்ம மாற்றனே சொல்கிறோம். அடிப்படை மாற்றங்கிறது இதுதான். நாம் தமிழர் கட்சி எதற்காண்டி இந்த அடிப்படை மாற்றம் சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை தமிழ் பேசினவங்க நம்மக்கிட்டேருந்து தமிழை எடுத்துட்டாங்க. மேலக்கலங்கள் ஊருங்க, கௌசிக் பாண்டியன் ஊர் சொந்த ஊர் மேலக்கலங்கள், சுத்த கிராமம். அந்த ஊருக்கு போனால் உங்களுக்கு தெரியும், கிராமம் தான். பட்டிக்காடு அந்த ஏரியா முழுக்க இப்போ அதிகமாக இந்த ஊத்துமலை, அப்புறம் மேலக்கலங்கள், கீழக்கலங்கள், அதிகமாக தென்காசி மாவட்டத்தில் அதிக கிராமம் இருக்க ஊர் அந்த ஊர் தான் அதிகமாக இருக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே இந்த நிலைமைனா இது தமிழ்நாடு அரசியலுக்கான வெட்கக்கேடு. நீங்கள் முறையாக தமிழ் வழியுடைய முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியினுடைய வீரியத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலை, மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலை. ஆங்கில வழி கல்வியிலே படித்து ஆங்கில வழி மோகத்தில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு தலைமுறையை நீங்கள் மாற்றி வச்சுருக்கிறீங்க. அதனுடைய வெளிப்பாடு இது. உங்கள் முகத்திரை கிழிக்கிறதுக்கு தான் இந்த வேலையும் செய்கிறோம். நீங்கள் செய்த தப்பு தான். இல்லை நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் கல்லூரிகளில் தமிழ் மொழி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தமிழை பேசினா கனிமொழி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அபதாரம், ஹிந்தியில் தான் பேசணும், இல்லை ஆங்கிலத்தில் பேசணும் இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன தமிழ் மொழிக்கு நீங்கள் என்ன தமிழ் மொழி வளர்க்க நீங்கள் என்ன உதவி பண்ணிட்டீங்க? அரசு பள்ளியை தாண்டி ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சிபிஎஸ்சி பள்ளியில் கட்டாயமாக தமிழ் மொழி இங்கே இருக்கணும், தமிழ் மொழிக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏதாவது சட்டம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அவன் வைக்கிறது தான் பீஸு, அவன் நடத்துறது தான் பாடம், அதை நாங்கள் தலையிடவே மாட்டோம் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கிறதுனால தான் இங்கே இன்னும் தமிழ் மொழியை இதோடு மோசமாக வர போகிறாங்க. இவங்க ஆட்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழை மறந்துடணும். இப்போ 1-2 பேர் தான் இருந்துகிட்டு இருக்காங்க, நான் வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக இப்படி மாற போகிறாங்க. அப்போ இதை எல்லாம் மாற்றணும்னா இதான் அடிப்படை மாற்றம். நாம் தமிழர் கட்சி என்ன மாற்றம் சொல்லுதுன்னா, உங்களுடைய தமிழ் மொழி நேசித்து தமிழ் மொழி வாசிக்க தேர்ந்து தமிழ் மொழி சுவாசிக்க தேர்ந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய மக்களை நம்மளுடைய மாணவ செல்வங்களை வளர்ப்போம். எல்லா மொழியும் கற்றுக்கலாம், தமிழ் நல்லா கற்றுக்கும். இவ்வளோதான் நம்மளோட நிலைப்பாடு. இந்த ஆட்சியலுக்கு அதை செய்ய மறந்துட்டாங்க, செய்ய மாட்டிக்கிறாங்க. நம்ம வந்தால் நிச்சயமாக நடக்குங்கிறது தான் நம்ம தத்துவமே அதுதான். அதனால் இதை போட்டு குழப்பிக்கிறதுக்கு இதை போட்டு கிண்டல் பண்ண ஒன்றுமே கிடையாது. உங்கள் முகத்திரைய கிழிக்கிறோம். நீங்கள் செய்த தவறு தான் இன்றைக்கி கௌசிக் பாண்டியன் போன்றவர்கள் உங்களுடைய ஆட்சியினுடைய கேவலம். இது நீங்கள் செஞ்சது தான். அப்போ நீங்கள் தான் வெட்கப்படும் தவிர இது நான் கௌசிக் பாண்டியர்களுக்கோ நாம் தமிழ் கட்சிக்கோ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு பாடத்தில் பள்ளிக்கூடத்தில் சொல்ல விடாமல் ஒட்டுவது தான் இன்றைக்கி இப்படி நிற்கிறாங்க எல்லாருமே. அப்போ திமுக அதிமுக திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி தான் இந்த மாதிரி தமிழ் கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்காமல் போனதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இதையெல்லாம் மாற்றணும், மாற்றுறது தான் வந்திருக்கிறோம். மறக்காமல்
மைக் சின்னத்திற்கு வாக்களிங்க. நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிங்க. நன்றி, வணக்கம்.